வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நெத்திலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 1/2 kg நான் வந்து நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கடை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், மீன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த மசாலா என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான். அது கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். எலுமிச்சம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன் நான் இதுக்கு. கலருக்கு வந்து 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட போகிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் எல்லா மசாலாவும் இதில் இருக்குது. அதனால் வந்து இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு வறுக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுத்து சேர்க்குறேன் இதில். இது வந்து நமக்கு உதிர்ந்து போகாமல் நல்லா வந்து மீன் வறுக்கிறதுக்கு நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து அந்த முட்டை ஊற்றுறேன். முட்டை நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதில் வந்து அந்த முட்டையோட வெள்ளைக்கருவும் லெமன் ஜூஸ் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதில் இருந்த தண்ணியே இதுக்கு வந்து சரியாக இருந்தது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மசாலா போட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பேன் வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிட்டேன். அதில் ஆயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் மீன் வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். அப்படியே 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோன்னா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், நமக்கு ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம திருப்பிக்கலாம். இந்த பக்கமும் திருப்பியாச்சு. நமக்கு வந்து 1 நிமிஷம் கழிச்சு நமக்கு எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். மீன் நல்லாவே வறுபட்டுடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு வந்து சூப்பரான சுவையான நம்மளுக்கு வந்து நெத்திலி வறுவல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.